ஹலோ மக்களே, இந்த வீடியோக்கான ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோன்னா, ஸ்டார்மினா டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோகள் நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும். ஸோ வேலைவாய்ப்புக்கான அப்டேட்கள் நம்ம கண்டினியூஸாக அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வாய்ப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதில் அதாவது ஜாப் வந்து என்ன மாதிரியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பொசிஷன், அதாவது ஜாப்பில் பொசிஷன் பண்ணால் பணியுடைய பெயர்கள் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி ஆப்ரேட்டர் அண்ட் குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இந்த 3 விதமான கேட்டகிரிஸ் அடிப்படையில் தான் ஸோ உங்களுக்கு வேலைவாய்ப்புன்றதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த நிறுவனத்தில் ஸோ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்பு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சிஸ் ஒரு நிறுவனத்துக்கு போகிறோன்னா கண்டிப்பாக வந்து ஜாப்போடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம்ல. ஸோ அப்படி டீட்டெயில்ஸில் வந்து காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேகன்சிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 50 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஆஃப், அதாவது வீக் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்படலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 டே இல்லை 2 டேஸ் அப்படின்றது இருக்கும். அது டிபார்ட்மெண்ட் வைஸாக பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, ஐடிஐ, எனி டிகிரி இதில் குறிப்பிட்டிருக்க தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும், 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு தகுதியான ஆட்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஸோ அது முடிச்சு நீங்கள் எது வேணாலும் படிச்சிருந்தாலும் ஸோ இதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் எலிஜிபிலிட்டியில் வந்து அதாவது இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட், அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா போத் மெயில் அண்ட் ஃபீமேல் ஸோ 2 பேருமே இது இன்று வந்து நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ள ஸோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டாக இருந்திருக்கீங்கன்னா ஸோ 2 பேருமே இதில் விண்ணப்பித்து கொள்ளலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், வயது வரம்பு. ஸோ விண்ணப்ப வேண்டியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னனுபவம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே போது இதில் விண்ணப்பிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கில் இருக்குன்னா ஸோ அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்போ செக் பண்ணுவாங்க. அண்ட் வந்து சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து சம்பளம் வந்து 18,000 வரை வந்து வழங்கப்படலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு டிபார்ட்மெண்ட் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சேலரி மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஸ் பர் கம்பெனி நான்ஸ் பிரகாரம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு சேலரி வந்து ஸோ கூடுதலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட், பிஎஃப் அண்ட் இஎஸ்சி அண்ட் போனஸ் அண்ட் இன்சென்டிவ் சலுகைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சேலரி கூடவே உங்களுக்கு பிஎஃப் அண்ட் இஎஸ்சி ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வந்து அக்காமடேஷன் அண்ட் அட்டண்டன்ஸ் போனஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் போன்ற பெனிஃபிட்டுகள் வந்து கிடைக்கக்கூடியது இருக்குது. அண்ட் எல்லாமே 1 by 1 இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அந்த மொத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் இந்த ஜாப்புடைய லொக்கேஷன், வேலையோட இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. தேர்வு செய்யப்படவுள்ள இந்த லொக்கேஷனில் தான் பணியாற்றவும் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் இங்கே தான் வேலையும் செய்ய போகிறீங்க அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நிறுவனத்தில் ஸோ நிறைய விஷயமான கோடிங், நிறைய விஷயமான 1 by 1 நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்களா. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் ஹவர்ஸ், அதாவது ஷிஃப்டோடைய டீட்டெயில்ஸ், வேலை நேரம் பார்த்தீங்கன்னா வேலை நேரம் பொதுவாக வந்து 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் இருக்கலாம். அண்டு 8 ஹவர்ஸ் இருக்கலாம். அண்ட் ஸ்பார் 9 மணி நேரம், அதாவது 9 ஹவர்ஸ் இருக்கலாம். அண்டு ஓவர் டைம் இருந்தவர்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் அண்டு ரொட்டேஷன் ஷிஃப்ட் இந்த 3 விதமான உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாக வந்து இந்த வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 8 ஹவர்ஸாக இருக்கும் சரிங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ், உணவு மற்றும் தங்கும் வசதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அதாவது ஃப்ரீ ஃபுட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஃபுட்டு வந்து வழங்கப்படலாம். அண்ட் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு தான். ஸோ ஃப்ரீயாக தான் வந்து இது கொடுத்துருவாங்க. அண்ட் ஹாஸ்டல் அல்லது அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கப்படலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் உட்பட்ட நிறுவனத்தை பொறுத்து மாறுபடலாம். ஸோ ஆக்சுவலாக அண்ட் டிரான்ஸ்போர்ட் பொதுவாக வந்து போக்குவரத்து வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம். அண்டு எவ்வளோ தூரம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் அண்ட் மோஸ்டபிள் ஏரியாக்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸோ நிறுவனமே வந்து வழங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயன்படுத்திக்கங்க. யாரெல்லாம் இதில் வந்து விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. அண்ட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா தேர்வு முறை அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்படி அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ அண்ட் மற்றும் தேவைப்பட அதாவது டெக்னீஷியன் இன்டர்வியூ அது மட்டும் இல்லை இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு ஃபைனலாக வந்து செலெக்ஷன். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணலாம் அந்த ப்ராசஸ் வச்சு கம்பெனி நான்ஸ் பிரகாரம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து தேர்வு முறைகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்கும். அண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் தேவையான ஆவணங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு செல்லும் போது ரெஸ்யூம் அண்ட் ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அண்ட் இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் பேங்க் பாஸ்புக் அண்டு காப்பி எடுத்து செல்லுங்க. அண்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துருப்பாங்க. ஸோ ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா, அதனால் வந்து டாக்குமெண்டேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எடுத்துருப்பாங்க. சரிங்களா. அண்ட் இன்டர்வியூ டேட் அண்ட் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா தேர்வு விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் 29/6/2026 அண்ட் இன்டர்வியூ டைமிங் 9:30 AM அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு கூடத்தில் தான் இந்த நிறுவனம் அமைந்திருக்கு. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே செல்லவும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ டைமிங் கொடுத்துருக்குமா அந்த டைமிங்குள்ளவே நீங்கள் பிஃபோராக போங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைமிங் எதுக்காக இப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா. அண்ட் இது நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை விண்ணப்பிக்க வேண்டிய முறைகள் என்னென்னா ஸோ கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் நம்பர் கால் பண்ணி மேலும் இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த ஜாயின் பண்ணி கொடுங்க. இது முற்றிலும் ஒரு ஃப்ரீ ஜாப் தான். ஸோ நம்பருக்கு கான்டாக்ட் செய்யலாம் அண்டு கால் பண்ணி ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து ஏசிஆர் கிங் ஆஃப் ஃபீல்ட் 350 அப்படின்ற யூடியூப் சேனல் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத ஸோ ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. இது முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து செல்லுங்கள் அண்ட் யாருக்கும் பணம் செலுத்த வேண்டாம். அண்டு மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் முறையில் மட்டுமே அப்ளை செய்யுங்க. அண்டு ஃபேக் ஜாப் அஃபிஷியலை தவிர்க்கவும். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் ஃபேக்காக ஏதாவது விஷயம் சொல்கிறாங்கன்னா ஸோ தடுத்துருங்க. இது முற்றிலும் ஒரு இலவச வாய்ப்பு. யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். ஸோ முக்கியமான நம்ம விஷயங்கள் வந்து எல்லாமே நம்ம சேனல்லே வீடியோக்குள்ளே சொல்லிடுவோம். அண்ட் ஆல்மோஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்போடைய சம்மரி வந்து பார்த்தலாம். அதாவது வேலையோட சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து முக்கியமான அம்சங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டான்மினா அப்படின்னு ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து லொக்கேஷன் சென்னை ஒரகடம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு நிறுத்தலாம். இந்த ஜாப் வேகன்சிஸ் பற்றி முழு தகவல்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இருக்கக்கூடிய லைக் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் ஸோ ஏசிஆர் கிங் ஆஃப் 350 யூடியூப் சேனலை தொடருங்க. தேங்க்யூ வாட்சிங்.